நார்த்தில் சாமிக்கு வந்து போக் அப்படின்னு சொல்கிற நெய்வேத்தியமாக அதிகமாக செய்யப்படுற பாஸ்மதி பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு டம்ளரை தண்ணியில் ஊற வச்சுட்டேன். ஒரு 15 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் கடாயை சூடு பண்ணி நெய் விட்டு ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை நல்லா தண்ணி வத்துற வரைக்கும் வறுத்துக்கணும். இன்னொரு பக்கம் பாலை காய்ச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வறுத்ததுக்கப்புறம் பாலை எடுத்து இதில் ஊற்றிடலாம். அந்த பாலில் அது ஒரு 2 கொதி வரணும். அது வர்றதுக்குள்ளே சர்க்கரையும் ஏலக்காயையும் நல்லா அரைச்சி அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி திராட்சை 2ஐயும் நெய்யில் வறுத்து உள்ளே ஆட் பண்ணிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். 2 விசில் விட்டோம் அப்படின்னா அந்த பாஸ்மதி ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக பூ போல் வெந்து வரும். தேவையான அளவு சர்க்கரையை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு பாபாவுக்கு தத்தாத்திரேயருக்கு வச்சுட்டு சர்வ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சேமியா பாயாசம் மாதிரியே பாஸ்மதிக்குன்னு ஒரு தனி மனம் இருக்கு இல்லையா, அந்த மனத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.